உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நெல்லைப்பால் உறவுகளே. இந்த காணொலி பதிவு எதற்காக அப்படின்னா, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு ஒரு ஆணை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க போகிறோம்னு சொல்லி. அது வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் கூட நம் சமூகத்தை சார்ந்த, அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு சில அமைப்புகளும் ஒரு சில நபர்களும் அது ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில நம் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ஒரு சில பேர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெறுமன ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெறுமன ஜாதி வாரி கணக்கெடுப்பு அது ஏற்புடையதல்ல, அதுக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தின் வளர்ச்சி, ஒவ்வொரு சமூக மக்களுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, அவர்கள் வளர்ச்சி அடைந்துள்ளார்களா இல்லை இன்னும் தோய் நிலையில் தான் இருக்கிறார்களா என்பதை அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போல் கல்வியில் ஒவ்வொரு சமூகமும் கல்வியில் எந்த அளவில் உயர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இல்லை இன்னும் தோய் நிலையில் தான் இருக்காங்களா என்பதையும் அதில் குறிப்பிட்டு பதிவிட வேண்டும். அதே போல் வேலைவாய்ப்பு, ஒவ்வொரு சமூக மக்களுடைய வேலைவாய்ப்பு, அவர்களுக்கு எந்த அளவிலான வேலைவாய்ப்புகள் கிடைக்க பெற்றிருக்கு இல்லை இன்னும் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறதையும் அந்த பதிவேட்டில் இடம்பெற வேண்டும், குறிப்பிட வேண்டும். மேலும் வளர்ச்சி, ஒவ்வொரு சமூக மக்களோட வளர்ச்சி, மக்கள் பெருக்கம், இதன் அடிப்படையில் இந்த 4 அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் பொருளாதாரம், கல்வி, வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, இதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதுதான் புதிய தமிழகத்தை சார்ந்த நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் முன் வச்சிருக்காங்க. ஒரு சில அரசியல் தலைவர்களும் அதை முன் வச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அப்படி தான் இருக்க வேண்டும். அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறுமன ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது ஏற்புடையதில்லை. ஏன்னா இப்போ இதுக்கு முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுலேயும் இதுவரையிலும் சரியான முறையில் கணக்கெடுக்கப்பட்டு மக்களுக்கு அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்த ஒரு எதுவுமே கிடைக்கப்பெறலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை எடுக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பில் இதுபோல அம்சங்கள் இடம்பெற வேண்டும். இதுபோல் இந்த கோரிக்கைகளை ஒரு நிவர்த்தி படிவமாக பதிவு செய்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என்று பல்வேறு தலைவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அதே போல தான் நாங்களும் நம்மளுடைய கோரிக்கையும் அதே தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பில் பொருளாதாரம், கல்வி, வளர்ச்சி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் இடம்பெயர்ந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் உடன்படுகிறோம். அதுதான் ஏற்புடையது. எனவே மத்திய அரசு அதற்கு செவிசாய்க்கும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நல்லதொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து